ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஊரை பார்க்கலாங்களா? பாருங்கள், இவ்வளோ அழகான கிராமங்க. இது சேலம் டு மேட்டூர் மெயின் ரோடுங்க. ஜேஎஸ்டபிள்யூ கம்பெனி பொட்னேரி தான் லேண்ட்மார்க்கு. இப்போ நம்ம போயிட்டுருக்கிற இடத்து பேர் வந்து 4 ரோடுங்க. அதாவது ரைட் சைடு பார்த்தோமா புள்ளமுடையனூர், லெஃப்ட் சைடு பார்த்தோமா நமக்கு கரட்டுப்பட்டி, மேட்டுத்தானம்பட்டி, பள்ளிப்பட்டி, குரல்கோட்டை எல்லாம் வருங்க. முன்னாடி பார்த்தோமா பொட்னேரி, பின்னாடி வந்து குஞ்சாண்டியூர், மேட்டூர், ராமநகர், ஆர்எஸ், விண்ணாண்டை, ஈரோடு, அந்தியூர், கோயம்புத்தூர் இந்த சைடுங்க. முன்னாடி பார்த்தோம்னா சேலம், ஏற்காடு இந்த சைடுங்க, தருமபுரி, ஒசூர், கிருஷ்ணகிரி, பெங்களூருங்க. இந்த ரோடு வந்து நம்ம போயிட்டுருக்கிறது இப்போ பொட்னேரி போயிட்டுருக்குறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த வழியில் தான் நம்ம வந்து நான் படிக்கும்போது இங்கே தான் போவோங்க. காலேஜ் வந்து இந்த பக்கம் தான் நமக்கு. பொட்னேரி தாண்டி காளிக்குட்டிங்கிற ஊருங்க. இதுதான் எக்ஸாக்டாக பார்த்தோம்னா நமக்கு பொட்னேரி பஸ் ஸ்டாப்புங்க. இது முன்னாடிலாம் பார்க்கும்போது நான் ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் இது ரொம்ப ஒரு பயமாக இருக்கும். ரொம்ப புதையாக அடர்ந்த வனக்காடாக இருக்குங்க. இதில் எப்படி இப்போ இது கொஞ்சம் நம்ம ஊருக்கு கொஞ்சம் டெவலப் ஆச்சுன்னா, இங்கே பார்த்தீங்களா இங்கே கம்பெனி இருக்குது பாருங்களேன். இந்த கேட் இருக்குது இல்லைங்களா, இந்த காம்பவுண்டு, இந்த எல்லோ கலர் காம்பவுண்டு, அது வந்து ஜேஎஸ்டபிள்யூங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி சிஸ்கால்னு இருந்துச்சுங்க. அந்த கம்பெனி பேர் சிஸ்கால்னு இருந்தது. அதை வந்து டேக் ஓவர் பண்ணிக்கிட்டாங்க. யாருன்னா இவங்க ஜேஎஸ்டபிள்யூ. நான் சின்ன வயசாக இருக்கும்போது இங்கே சிஸ்கார்லாம் ஃபேமஸ்ஸு. இங்கே ஒரு கம்பெனி வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குங்க. இந்த இடத்த பார்க்க வரத்துக்கு ஹெலிகாப்டரில் வந்து இந்த இடத்த பார்த்தாங்க. ஹெலிகாப்டரில் வரும்போதெல்லாம் நான் பயந்துக்கிட்டுலாம் நான் போய் மரத்தடியில் ஒன்றனதெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்குது. ஏன்னா ஹெலிகாப்டர் சுற்றி ரவுண்ட் அடிப்பாங்க இடத்த பார்க்குறதுக்காக. அந்த ஹெலிகாப்டர் பார்த்து நான் பயந்து போய் நான் சீத்தா மரத்தடியெலாம் உட்காந்தேங்க. இது யாரும் பிடிக்க வந்துட்டாங்க. அப்போ என்ன சொன்னாங்க, இல்லை பாம்பு போடுறாங்க, குண்டு போட போகிறாங்க அப்படின்னுங்க. அது ஒரு காலங்க. அது வந்து எப்படின்னு தெரிஞ்சு ஒரு 30 இயர்ஸ்க்கு முன்னாடிங்க, 30 வருஷத்துக்கு முன்னாடி அது நடந்துச்சுங்க. அப்போ நான் ஒரு 6வது படிச்சுட்ருக்கேன். எனக்கு இப்போது 39. அந்த டைத்தில் இது நடந்துச்சுங்க. இப்போ பார்த்தோமா இந்த ஊர் எல்லாமே டெவலப் ஆகிடுச்சு. இது வந்து கிராமம் தாண்ட நான் சொல்கிறது மெயின் ரோடு. இது வந்து பார்த்தோமா கிராமங்க. இங்கே கிராமத்தில் பார்த்தோமா முக்கியமான தொழில் என்னென்னு பார்த்தோமா விவசாயம். இங்கே விவசாயத்தில் என்னென்னு பார்த்தோமா ஆடு மாடு மேய்க்கிறதுங்க. அப்படி மேட்டுக்காடு விவசாயம் அதிகம். தண்ணி கொஞ்சம் கம்மி தான் இருந்தாலும் பண்ணுறவங்க பண்ணுறாங்க. காசு இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இது போல் காசு இருக்கிறவங்க வந்து வெள்ளாமை பண்ணுறாங்க. அது வீட்டிலே இருந்து. இல்லாதவங்க இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, இல்லாதவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி தேக்கு செடி வச்சு விட்றாங்க. அதாவது காட்டில் இறங்கி வேலை செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க அங்கே பாருங்கள், அந்த தேக்கு செடி, தென்னை மரத்தை வச்சு விட்றாங்க. தென்னை மரம்லாம் தெரிஞ்சு வச்சு ஒரு 15 வருஷம் ஆச்சுங்க. இது மாதிரி வச்சு விட்றாங்க. ஏன்னா அது யார் போய் வேலை செய்யுது அப்படின்னு அவ்வளோ அரைக்கி விட்றாங்க. இந்த அரைக்கி விட்றதுக்கு என்னென்னா பிரச்சனை இருக்குதுங்க. ஏன்னா ஆள் சரியாக கிடைக்கிறதில்ல. அது ஒரு பிரச்சனை. இப்போ ஆள் இருந்து பண்ணால் தேக்கு மரம் நல்லா லாபங்க. இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது ஏறுவாடின்ற ஊருங்க. பொட்டுநேரியிலேருந்து போகிறோன்னா இது ஏறுவாடி. இது இப்போ நம்ம போயிட்டுருக்கு ஏறுவாடிங்க. இந்த ஏறுவாடியில் என்னென்னு பார்த்தோம்னா நிறைய தென்னந்தோப்பு அதிகங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதாவது பசுமையான ஒரு கிராமம். இதில் வந்து என்னென்னா அதிகம் சண்டை நடக்காதுங்க. அதாவது சண்டை போட்டுக்க மாட்டாங்க. அதான் ஒத்துமையாக இருப்பாங்க இந்த ஊரை பொறுத்த வரைக்கும். இது வந்து ஏறுவாடிங்க. நான் முன்னாடி நான் என்ன நினச்சேன், ஏறுவாடினா அங்கே இந்த சைக்காலஜி இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கோம் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேங்க. அதாவது இந்த மனநோய்க்கு அந்த ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு. நீங்கள் பாருங்களேன், இவ்வளோ அழகான கோயில். இந்த கோயில் ரொம்ப அழகான கோயிலுங்க. மாரியம்மன் கோயில், ஊர் திருக்கோயில், திருவிழாலாம் இங்கே நல்லா சிறப்பாக நடக்கும். இங்கெல்லாம் 100 நாள் வேலைக்கு போயிட்டுருக்குறாங்க. இதை பார்த்தா ஒரு வானத்தை பாருங்களேன், அழகாக இருக்குன்னு. ஒரு சின்ன குட்டைங்க, அழகான ஒரு ஏரிக்கிட்ட நல்லா தூர் இருக்காங்க பாருங்கள். சுற்றி நல்லா மண் அணிச்சு விட்டு கரை கட்டியிருக்காங்க. இது வந்து நல்லா நிலத்தடி நீருக்கு பாருங்கள். இந்த தண்ணி தேங்கி நின்னாலே நிலத்தடி நீருக்குலாம் நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்குங்க. இதுக்கெல்லாம் மரங்களுக்கு தென்னந்தோப்புலாம் சுற்றி இருக்குது. நல்லா பசுமையாக இருக்குது பாருங்களேன். தண்ணி இருக்கணும், எதுவாக இருந்தாலும் தண்ணி இருக்குதுங்க. தண்ணினால விவசாயத்துக்கு உயிர் நாடின்னு சொல்கிறது தண்ணி தான். அப்புறம் பார்த்தோம்னா இது வந்து ஜேஎஸ்டபிள்யூக்கு பின்னாடி வந்துக்கிட்டு இருக்குங்க. மேச்சேரி டு ஜலகண்டாபுரம், வனவாசி, நங்கவள்ளி போகிற ரோடு தான் இப்போ இந்த ரோடு போய் ஜாயிண்ட் ஆகிற இடங்க. இது வந்து பார்த்தோம்னா முன்னாடிலாம் இது மாதிரிலாம் இல்லைங்க. அப்புறம் நம்ம ஒரு ஆயம் நடந்து போயிட்டுருப்பாங்க. இல்லை பஸ்ஸும் கிடையாது. ஏறுவாடின்னு சொன்னோம் இல்லையா, அங்கேருந்து பஸ்ஸு கிடையாது. இன்னுமே நமக்கு பஸ்ஸு வேணும்னா இந்த மெயின் ரோடு, இந்த ஃப்ரிட்ஜ் இருக்குது இல்லைங்களா, இந்த பிரிட்ஜில் தான் வரணும். இந்த ஃப்ளைஓவர்கிட்ட தான் நம்ம வந்து பஸ் ஏறணுங்க. அந்த ஆயம் இங்கே தான் நடந்து வந்துகிட்டு இருக்குது பஸ் ஏறுறதுக்கு. ஏன்னா நாங்கள் 2 பேர் வந்துட்டுருக்கோம். ஏதோ நான் கூட்டி வந்திருப்பேன். 2 பேர் நான் வந்துருக்கிறதுனால கூட்டி வர முடியலைங்க. அது கொஞ்சம் லக்கேஜ் இருக்குது.
இது பார்த்தோமா நமக்கு நங்கவள்ளி போகிற வழிங்க. நங்கவள்ளிக்கு போகிறது மேச்சேரி டு நங்கவள்ளி போகிற மெயின் ரோடு. பார்த்தாவே உங்களுக்கு இவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி தெரியுங்க. ஒரு கிராமம் இது வந்து நம்ம சிட்டி வாழ்க்கைலாம் இல்லைங்க, இது கிராமம். ஒரு காடு உங்கள் ஒரு ஏக்கரா இருந்துச்சுன்னா போதுங்க, வாங்கிக்கிட்டிங்களா கூட, இல்லை இருக்கிறவங்க சரி இல்லை வாங்கன்னு ஆசைப்பட்றவங்களும் வாங்கிக்கிட்டிங்களா ஒருங்கிணைந்து பண்ணை போடலாம். ஆடு மாடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, இல்லை தீவனத்தை ரெடி பண்ணுறாலும் சரி, அக்ரி பண்ணாலும் சரி, ஃபார்மிங் பண்ணாலும் சரி, இல்லை உங்களுக்கு மரம் வாங்கி வச்சாலும் எது பண்ணாலுமே ஒரு நல்ல ஒரு சிறந்த இடமா இருக்கும். ஏன்னா மேட்டூர் ஆறு எல்லாமே பக்கமாக இருக்கிறதுனால தண்ணி வந்து ஒரு சில இடத்துல தான் கிடைக்காதுன்னு இல்லை, 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு கிடைக்கும். மற்றபடி வந்து எல்லாமே தண்ணி இந்த சைடெலாம் பார்த்தா நல்லாவே இருக்குதுங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியலாம் பசுமையாக இருக்குது. அவங்க கிடைச்சிச்சின்னா வாங்கிக்கிட்டு இப்போ 100 நாள் வேலைக்கு போயிட்டுருக்குறாங்க நாயாக்கள்லாம். ஆனால் இது மாதிரி ஒரு லைஃப் இங்கே ஒரு நல்லா இருக்குங்க. இது எல்லாமே பார்த்தோமா எனக்கு விவரம் தெரிஞ்ச நாளில் இருந்து இவங்க எல்லாமே இது மாதிரி பசு தான், மாடு தான் வளர்த்திட்ருக்காங்க இந்த சைடு இருக்கிறவங்கெல்லாம். ஏன்னா விவசாயம் தான் அவங்களுக்கு பிரதான தொழில். நம்ம ஏரியா சைடு விவசாயம் தான். இப்போ யாரும் வேலைக்கெல்லாம் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் தான் எல்லாம் வேலைக்கு போயிட்டுருக்காங்க. ஆனால் முன்னாடிலாம் என்னோடய அப்பா தாத்தாக்களோட காலம் எல்லாமே இது மாதிரி விவசாயம் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. பனை மரம்லாம் பாருங்களேன், நம்ம எங்கேயுமே இருக்காது, இங்கெல்லாம் பனை மரம் இருக்குங்க. ஏன்னா வெட்ட மாட்டாங்க. எதுவும் நல்லா தெரியும், பனை மரத்தை வெட்டிட்டால் மண்ணை பாதுகாக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஃபார்மிங் போட்டிருக்காங்க பாருங்களேன். இது ஒரு வெங்கடேஸ்வரா ஃபார்மிங்னு சொல்லிட்டுங்க. நங்கவள்ளியில் கடை இருக்குது, இங்கே அக்ரிங்க. இவங்க வந்து ஃபார்மிங் போட்டு பண்ணிகிட்ருக்காங்க. இங்கெல்லாம் பார்த்தா என்னென்னா இந்த தென்னம்பிள்ளை தென்னங்கன்று வளர்த்துறாங்க. அப்புறம் நல்ல நர்சரி எல்லாமே இங்கே இருக்குதுங்க. நாற்றுங்கள்லாம் இருக்குது, தக்காளி செடி, மிளகாய், கத்திரிக்காய், இது மாதிரி நிறையா நாற்றுங்கள் இருக்குது. இது பெருஞ்சாதி கோழி வளர்த்துறாங்க. இவங்களே வந்து நாற்று தயாரிக்கிறாங்க. தென்னங்கன்று இருக்குதுங்க. ஆரஞ்சு செடி, செண்பக பூச்செடி எல்லாமே இருக்குது. எங்கிட்ட செடியெல்லாம் தரமாக இருக்குது. நிறையா பேருங்கிறத விட இந்த சுற்று வட்டாரத்தில் இங்கே தான் வந்து வாங்குகிறாங்க. நம்ம வீட்டு பக்கத்தில் அக்கா வீட்டார் கூட வந்து இங்கே தான் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. மிளகாய் செடி 1600 நாற்றுங்க. பார்த்தோம் 30 சென்ட்டுக்கு 1600 நாற்று வாங்கியிருக்காங்க. அதுவும் ஒரு வீடியோவில் இருக்குது, அந்த வீடியோ உங்களுக்கு நான் காட்டுறேங்க. இது நர்சரி எடுத்து நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.